நீங்க 2 நாளா சரியா செட்டப்பே வரல, அப்ப இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகாதோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்ததுக்கு இன்னைக்கு உங்களுக்கு மார்க்கெட் சிறப்பான ஒரு அருமையான ஒரு விஷயத்த கொடுத்துருக்குன்னு நம்புறேன். கரெக்டா? இதுல எவ்வளவு பேர் கேதர் பண்ணீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குங்க. என்ன சந்தேகம்னா, இன்னும் ஒருவேளை ஸ்ட்ராட்டஜியை நம்பாம இருக்காங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னு கேளுங்களேன். இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்க ட்ரஸ்ட் பண்றதுக்கு டைம் எடுக்கும் அப்படின்னு நான் சொல்லும் போது யாருக்கும் புரியல. பட் இப்ப ரியாலிட்டியில இதை பண்ணும்போது நிறைய பேருக்கு புரியுது. அதே மாதிரி நான் அப்சர்வ் பண்ண விஷயம், சரி இப்ப யாரையும் நான் குறை சொல்றதுக்காக சொல்லல, பட் தெளிவா புரிஞ்சா நான் அப்சர்வ் பண்ண விஷயம், ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம ஒன்று கொடுக்கும்போது ஆல்ரெடி நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி ஆல்ரெடி நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி கூட ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு இது யூஸ் ஆகுமா அப்படின்னு தேடுறீங்க. சரியா? அப்போ இது அது கூட இதை மிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. அது கிடையாது. சரி, அது கிடையாது. அந்த செட்டப் தனி, இந்த செட்டப் தனி. அது வேற, இது வேற. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு ரெண்டு போட்டு மிக்ஸ் பண்ணிக்காதீங்க. இந்த மிக்சிங் பண்றப்ப என்ன நடக்கும் அப்படின்னா கன்ஃபியூஷன் தான் நடக்கும். கன்ஃபியூஷன் நடக்கும். சரியா? அது வந்து ஒரு கன்க்ளூஷனை கொடுக்காது. அப்போ குழப்பங்களை தான் கொடுக்கும். சரியா? குழப்பங்களை தான் கொடுக்கும். அப்போ இந்த கான்செப்ட்ங்கிறது இது தனி கான்செப்ட். உங்களுடைய கான்செப்ட் கூட எக்ஸ்ட்ரா ஒரு அட்வான்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னா ஒரு பிரைஸ் ஆக்ஷன். சரி, ஒரு பிரைஸ் ஆக்ஷன் இருக்கு. பிரைஸ் ஆக்ஷன் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து என்ட்ரின்னு சொல்லுது. சரி, இந்த இடத்துல வந்து பை என்ட்ரி அப்படின்னு சொல்லுது. போட்டுறீங்க. அதே மாதிரி இதை வந்து இப்போ நான் ஒரு ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்கேன் மேக்ஸ்ல. இப்போ அது வந்து அடிஷனல் கன்ஃபர்மேஷனா இருக்கு. அப்ப ரெண்டுமே பையன் சொல்லுது. அப்ப எக்ஸ்ட்ரா லாட் போடும். இப்படிங்கிற எண்ணங்கள் வேண்டாம். இது கிடையாது. அந்த ஸ்ட்ராட்டஜி வேற, இந்த ஸ்ட்ராட்டஜி வேற. அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வேற, இந்த ஸ்ட்ராட்டஜி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வேற அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்கள். சரியா? அப்போ நம்ம கான்செப்ட் வந்துடும். இந்த ரேஞ்சு, க்ளோசிங் ஸ்ட்ரென்த், ஜிபி வேல்யூ உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிக்கங்க. அப்போ இந்த க்ளோசிங் ஸ்ட்ரென்த், ஜிபி வேல்யூ படி மார்க்கெட் உங்களுக்கு இன்னைக்கு என்ன சொல்லுது? பை ட்ரேட் அப்படின்னு சொல்லுது. எப்படி? பை ட்ரேட் அப்படின்னு சொல்லுது. அப்ப இன்னைக்கு அது மாதிரி பை ட்ரேட் நடந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரியாலிட்டியில நீங்க பாத்துருந்தீங்கன்னா பை ட்ரேட் நடந்துச்சா நடக்கலையா அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அந்த பை ட்ரேட் நம்ம ஸ்கேல்பிங் ஸ்டேட்டப்ல என்ட்ரி கொடுத்துச்சா கொடுக்கலையா அப்படிங்கிறத அந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபுல்லா டீடைல் பாருங்க. இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. ஓகே, அந்த கடைசி கேள்விக்கு கடைசியா வரும். பட் கான்செப்ட் ஃபர்ஸ்ட் வந்துடும். ஏன்னா கொடுக்கறத ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கேள்வியில கேட்டுக்கும். இப்போ இதுல நிறைய சந்தேகங்கள் வருது. நான் திருப்பியும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் 1 மினிட் 9 ஓப்பன் ஆகுதா? ஃபர்ஸ்ட் 1 மினிட் அந்த கேண்டலோட ஹையும் லோ விட்டுருங்க. அது ஹையும் கிடையாது, அது லோவும் கிடையாது. ஓப்பன்ல வர்ற ஒரு பிளக்சுவேஷன் தான். அப்ப அந்த ஃபர்ஸ்ட் 1 மினிட்டோட ஹை லோ நமக்கு கிடையாது. அந்த 1 மினிட்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது. சரியா? ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது. ஒரு ஸ்ட்ராட்டஜி எதை சொல்லணும் அப்படின்னா, சரியா, ஒரு இடத்துல ஸ்ட்ரக்சரா ஃபார்ம் ஆகுது. எந்த ஸ்ட்ராட்டஜினாலும் இருக்கலாம். ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது. அந்த ஸ்ட்ரக்சர்ல ஒரு பெரிய மூவ்மெண்ட் நடக்க போகுது. அந்த பெரிய மூவ்மெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு என்ட்ரி அப்படிங்கிறது கொடுக்கணும். என்னைக்குமே நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்களேன். பிளைட்டு, சரியா, ஏர்போர்ட், இப்ப ஏர்போர்ட் விட்டுருமே, சரியா, நம்ம சாமானிய மனுஷனாவே பேசுவோம். ட்ரெயின், என்னைக்குமே ட்ரெயின் மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி, எப்படி ட்ரெயின் இங்க இருந்து புறப்படுறதுக்கு முன்னாடி நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல போய் இருக்கணும். அந்த ட்ரெயினை பிடிக்கணும். ட்ரெயின் போனதுக்கு அப்புறம் நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போறதுனால எந்த யூஸா இருக்கா? நான் எடுத்த ரிசர்வ் பண்ண ஒரு ரிசர்வேஷன் பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்னா அந்த ரிசர்வ் பண்ண டிக்கெட் வேஸ்ட், எனக்கு அமௌண்ட் கூட ரீஃபண்ட் வராது. கரெக்டா? ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது இல்ல பஸ்ல டிராவல் பண்ணும்போது தெரிஞ்சுக்கோங்க. பஸ் கிளம்பிருச்சு, நான் வந்து ஆன் டைமுக்கு போகல. சரி, ஆன் டைமுக்கு நான் போகல. அப்போ எனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்து டிக்கெட் புக் பண்ணிருக்கேன்னா அந்த 1000 ரூபாய் ரீஃபண்ட் கூட தர மாட்டாங்க. அது லாஸ் தான். அப்போ ஒரு விஷயம், இப்ப நார்மல் பிசினஸே இப்படிதான் ஒர்க் ஆகுது. சிஸ்டமே இப்படிதான் ஒர்க் ஆகுது. அதே மாதிரிதான் ட்ரேடிங்லயும் மார்க்கெட்லயும். சரியா? சிஸ்டமே இப்படிதான் ஒர்க் ஆகும். மூவ்மெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஏறணும் அந்த மூவ்மெண்ட்ல. சரியா? அப்படி மூவ்மெண்ட் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஏறினீங்க அப்படின்னா என்ன நடக்கும்? உங்களுக்கு லாஸை தான் கொடுக்கும். அப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜிங்கிறது ஓவர் ட்ரேடிங்கை கண்ட்ரோல் பண்றதுக்கும் ஒரு மூவ்மெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி, சரியா, ஒரு மூவ்மெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு இதை கொடுக்கணும் அப்படிங்கிறத எங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். சரியா? தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம கால்குலேஷனுக்கு வந்துடும். சரியா? கால்குலேஷனுக்கு வந்துடும். என்ன கால்குலேஷன் வரல? இது வந்து லோ. சரியா? இது வந்து ஸ்விங். இப்போ லைவ்ல பார்க்கும்போது உங்களுக்கு எது லோவா தோணுதோ அதான் லோ. தோணு கிடையாது. எது மார்க்கெட்ல லோ வைக்குதோ அதான் லோ. லைவ்ல பார்க்கும்போது இப்படி ஒரு லோ வச்சிருக்கு, இது ஸ்விங் வச்சிருக்கு. அப்ப இதுதான் ஸ்விங். இந்த ஸ்விங்கோட லோ என்ன? இது கிடையாது, இதுதான் ஸ்விங்கோட லோ. கரெக்டா? ஏன் 337 24,337.20 சின்னதா, 24,335.25 சின்னதா? 35 தான் சின்னது இல்லையா? உங்களுக்கு புரியுதா? 35 தான் சின்னது. அப்ப 35 தான் நீங்க எடுத்துக்க தவிர 37 எடுக்கக்கூடாது. 37 எடுக்கும்போது கம்ப்ளீட்டா வேல்யூ மாறிடுது. சரியா? அப்ப 35 எடுத்துக்கோ. ஃபர்ஸ்ட் என்ன ஃபார்முலா? 24,335.20. சரியா? லோ வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. சரியா? எப்படி 9:17க்கு லோ கிடைச்சிருச்சு. அப்புறம் மார்க்கெட் அப்படி கொஞ்சம் மூவ் ஆகுது. இந்த இப்போ ஒரு திருப்பி ஒரு ஸ்விங் வைக்குது. சரியா? உங்களுக்கு இன்னொரு ஸ்விங் வைக்குது. அப்போ இந்த வரல, இப்ப இந்த இடத்துல இது ஹையா, இது ஹையா, இதுதான் ஹை. உங்களுக்கு புரியுதா? இந்த கன்ஃபியூஷனை மேக் பண்ணாதீங்க. இதுதான் ஹை. 24,355 இன்டூ, சரியா, இன்டூ 24,358.25
டிவைடட் பை. சரியா, இப்போ நீங்க லைவ்ல பாக்குறீங்க. சரியா, லைவ்ல பாக்குறீங்க. இப்போ இதுவுமே ஒரு லோ தான், உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இதுவே லோ. ஆனா அது லோவர் லோன்னு கேட்டீங்கன்னா லோவர் லோ கிடையாது. அப்ப லோவர் லோ அப்படிங்கும்போது நிறைய பேர் இந்த இடத்துல எடுத்துக்கிறீங்க, இந்த இடம் கிடையாது, இதுவே லோவர் லோ தான். இவ்வளவு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. லைன் சார்ட்டுக்கு போங்க. அப்படி லைன் சார்ட் போங்க. லைன் சார்ட்ல உங்களுக்கு ஸ்விங்கா காமிக்குதான்னு பாருங்க. ஸ்விங்கா காமிச்சா அதான் லோ, இவ்வளவுதான். சரியா, நீங்க கேண்டலை யூஸ் பண்ணிக்கங்க. பட் ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக இதை செக் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ லோவர் லோ. சரியா, இதே கணக்கு தான். 327.35. சரியா, 326.10. இப்ப 27 சின்னதா, 26.10. 26.10 தான் சின்னது. கரெக்டா? அப்ப 24,326.10. இப்ப என்று கொடுத்துறேன். 24,367 அப்படிங்கிற வேல்யூ வருது. சரியா, 24,367 அப்படிங்கிற வேல்யூ வருது. இது என்ன வேல்யூ? நமக்கு வந்து இது ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. அப்போ உங்களுக்கு தெரியணும் அப்படிங்க, ரெட் கலர்ல போட்டுறேன். 24,367.70. ஓகே, போட்டு வச்சிருக்கோமா ஆல்ரெடி? நீங்க ஃபாலோ பண்ணீங்களா ப்ரோ அப்படின்னு கேக்குறீங்க. ஃபாலோ பண்ணலாம், நம்ம எதுக்கு இதை போட்டு வைக்கிறோம்? சரியா, இந்த குரூப் டிஸ்கஷன்ல நானே எடுத்து வேல்யூ எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன். சரியா, நான் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். குரூப்ல இருக்கவங்களுக்கு தெரியும். குரூப் டிஸ்கஷன்ல எடுத்து பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே, ஒருவேளை இதை விட அட்வான்ஸா நீங்க கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தான் நம்ம வீக்கெண்ட்ல வெபினார் நடத்துறோம். ஸ்டார்டிங்ல அந்த க்ளோசிங் ரேஞ்சு, க்ளோசிங் ஸ்ட்ரென்த், கேப் ப்ரொஜெக்ஷன் ரேஞ்சு, இந்த வேல்யூ கால்குலேஷன் எப்படி போடுறது, மெம்பர்ஷிப்ல போடும்போது அதோட ரேட் வந்து அதிகமா இருக்கு. இப்போ அதை விட கம்மியான பிரைஸ் தான் வெபினார் எடுக்கிறோம். சரியா, அது என்ன பிரைஸ் டீட்டெயில் அப்படின்னா சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, எடுத்து நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணிக்கங்க. குரூப் டிஸ்கஷன்ல வேணும்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். சரியா, அந்த இடத்துல எடுத்து நீங்க குரூப் டிஸ்கஷன்ல ஜாயின் பண்ணீங்க. டிஸ்கஷன்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள், அந்த குரூப் வந்து உங்களுடைய நாலேஜை வளர்க்கறதுக்கான தவிர உங்களுடைய தேவையில்லாத கருத்துக்களை பதிவு பண்றது கிடையாது. அப்படிங்கிறதை புரிந்து கொண்டு நாலேஜ் எப்படி வளர்க்குது அப்படிங்கிறத தேடி வந்துரும். சரியா, கான்செப்ட்டுக்கு வந்துரும். இப்போ இந்த இடத்துல, சரியா, இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சிருச்சு. ஓகே, நான் சப்போர்ட்டுக்கான வேல்யூ போட்டுறேன். இது வந்து இப்போ இந்த இடத்துல ஹை மார்க் பண்ணிட்டோம். இப்போ இதை விட, சரியா, இதை விட ஹை எங்க வச்சிருக்கு? இங்கதான் வச்சிருக்கு. இப்படி 11:40. சரியா, அப்போ ஹை ஃபர்ஸ்ட் ஹை எடுத்துக்கோ. ஹை என்ன வேல்யூ? 24,358.55 இன்டூ என்ன ஃபார்முலா சப்போர்ட்டுக்கு? ஐ இன்டூ ஹையர் ஹை இன்டூ ஹையர் ஹை. கரெக்டா? இப்போ 58 இந்த இடத்துல தாண்டிச்சா? எங்கேயுமே தாண்டல. தெரியுதா உங்களுக்கு? 55 தான் வந்திருக்கு. அப்ப 58ங்கிறது இங்கதான் வச்சிருக்கு. தெரியுதா உங்களுக்கு? 58. இப்போ 24,363.35 டிவைடட் பை. சரியா, இப்போ எனக்கு வந்து அது மாதிரி அதே லோவர் லோல உள்ள மிஸ்டேக் தான். ஹையர் ஹைங்கும் போது இதை எடுத்துக்கிறீங்க. இது கிடையாது, இதுதான் ஹை, இதுதான் ஹையர் ஹை. அப்ப இதுதான் ஸ்விங்கா வச்சிருக்கு. எனக்கு மார்க்கெட் கீழே வந்துட்டு தான் மேல போயிருக்கு. அப்ப இது ஒரு ஸ்விங் தான். இந்த ஸ்விங்கிறது ஹையர் ஹையா இருக்குமா? ஹையர் ஹை தான். ஏன்னா இங்க ஏன் கன்ஃபியூஸ் ஆறீங்கன்னா, இப்போ நான் அப்சர்வ் பண்ண ஒரு நண்பர், சரியா, இண்டிகேட்டர் போட்டு வச்சிருக்கீங்க. இது ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். இண்டிகேட்டர் ஹையர் ஹைன்னு போட்டீங்கன்னு வச்சுக்கோமே, ஹையர் ஹை, சரியா, ஹையர் ஹை லோவர் லோ அப்படின்னு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க ஒண்ணு காமிக்கும். இருங்க வரேன், லோட் ஆகட்டும். லோட் ஆகிறாப்புல. ஓகே, லோட் ஆகட்டும். ஸோ லோட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இங்கே ஒன்று காமிக்கும். இப்போ நான் அதுக்கு முன்னாடி வரேன், நான் எங்கே எடுத்தேன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் எங்கே எடுத்தேன்? இங்கே எடுத்தேன். பட் இது லோவாக எடுத்தது இங்கே தான் எடுத்துச்சு. இப்போ இது வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஹையா இங்கே காமிக்குது. பட் நான் எங்கே எடுத்தேன்? இங்கே எடுத்தேன். சரியா, இப்போ நான் இது ஹையா காமிக்கிறது வந்து ஹையா எடுத்தோம் நம்ம. சரியா, இதுவே பாருங்க, இந்த ஸ்விங்கை காமிக்கல, இந்த ஸ்விங்கு. அப்போ இதை பேஸ் பண்ணி என் ஸ்ட்ராட்டஜி நான் டிஸ்கிரைப் பண்ணல. சரியா, நம்ம வந்து மேனுவலா லைவ்ல எப்படி நடக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம டிஸ்கிரைப் பண்ணோம் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு, இது ரொம்ப சிம்பிளான விஷயங்க. இதுக்கெல்லாம் இண்டிகேட்டர் வேணாங்க. இப்போ நீங்க இதை இண்டிகேட்டர் பண்ணணும்னு யோசிச்சீங்கன்னா இதே ஸ்ட்ராட்டஜியை நீங்க ஆல்வா பண்ணணும்னு யோசிப்பீங்க. இந்த ஆல்வா பண்ற நண்பர்களுக்கு ஒரு சில வேண்டுகோள், தயவு செஞ்சு இந்த ஒர்க் ஆகிட்டு இருக்க ஸ்ட்ராட்டஜி ஆல்வா பண்ணாதீங்க. இது என்ன பாதிக்குமான்னு கேட்டீங்கன்னா என்ன பாதிக்காது. எனக்கு இதுலன்னா இன்னொன்று நான் போயிடுவேன். பட் இதை உண்மையில ஃபாலோ பண்ணி டெய்லி தன்னுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி பண்றாங்க தெரியுமா, அவங்களுக்கு உண்மையில ரொம்ப பாதிக்கும். நீங்க காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை அழிச்சா அது நல்லா இருக்கா? அதனால தயவு செஞ்சு இதை ஆல்வா பண்ணாதீங்க. மேனுவலா நீங்களும் பண்ணுங்க, தாராளமா பண்ணுங்க. நான் சொல்றேன், பப்ளிக்கா தான் போடுறோம், ஓப்பனா தான் வீடியோ போடுறோம். நீங்களும் மேனுவலா பண்ணுங்க. உங்களோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்க குவாலிட்டி போட்டு பண்ணுங்க. நான் வேண்டாம்லாம் சொல்லல. பட் தயவு செஞ்சு இதை ஆல்வா பண்றேன், ஆல்வா விற்கிறேன், இதை வந்து ஒரு 10,000 பேர் கொடுக்குறேன், தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஓகே, என் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத சொல்லல, எந்த ஒர்க்கிங்கான ஸ்ட்ராட்டஜியும் இதை பண்ணாதீங்க. நான் பிகாஸ் உங்களுக்கு அதுக்கு பின்னாடி உள்ள கஷ்டங்கள் தெரியல, இதுக்கு பின்னாடி உள்ள டைம் தெரியல. இதுக்கு பின்னாடி ஒரு இடத்துல நான் எவ்வளவு பேக் டெஸ்ட் பண்ணி, எவ்வளவு லைவ் டெஸ்ட் பண்ணி, இது ஒர்க் ஆகுதா, மேட்ச் ஆகுதா, ஆகுதா ஆகலையா அப்படின்னு எவ்வளவு உட்காந்து ஒர்க் பண்ணிருப்போம் அப்படிங்கிறது தெரியாது. இந்த ஒர்க் பண்ணி ஒரு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் போது அவங்க ஃபாலோ பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜியை ட்ரஸ்டா ஃபாலோ பண்ணி உள்ள வந்து ஆரம்பிப்பாங்க, தப்பா போயிடும். அப்ப இதை பண்ணாதீங்க. இது உங்களை வந்து ஒரு வேண்டுகோளாகவே நான் வைக்கிறேன். ஸோ இதை மட்டும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். சரி, அப்போ இந்த கான்செப்ட் வந்துடும். சரியா, இப்போ எங்க 365. இப்போ இதுதான் எனக்கு ஹை. கரெக்டா? இது கிடையாது, இதுதான் இதோட ஸ்விங்கோட ஹை. அது இதுதான். அப்போ இதுல வந்து எவ்வளவு? 24,407.65.
24,314.38 கரெக்டா? இது சப்போர்ட் அப்படிங்கிறதுனால இங்க போட்டுரும் 24,314.30. நான் ஆல்ரெடி போட்டு வச்சுக்கிறேன், தெரியுதா உங்களுக்கு? வரல எக்ஸாக்டா, அதாவது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்திருக்கு. பட் இருந்தாலும் நம்மளுடைய லைன் எக்ஸாக்டா மேட்ச் ஆக பாருங்க. சப்போர்ட் இதை மேனுவலா போடணுமா? மேனுவலா போட்டீங்கன்னா இதுதான் சப்போர்ட் அப்படின்னு போடுவேன். ஆனா பட் கரெக்டா கொண்டு வந்து காமிக்குது இல்ல, இதுதான் சப்போர்ட் ஜி, இன்னைக்கு இன்ட்ராடேல தான் சப்போர்ட் அப்படின்னு காமிக்குது இல்ல. அப்ப இவ்வளவு அக்யூரேட்டா தான் இருக்கணும். அப்ப நீங்க இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்மளால மட்டும் தான் இதை பத்தி ஃபாலோ பண்ண முடியும். கரெக்டா? இப்ப அதே மாதிரி இன்னொரு கான்செப்ட் வந்துடும். என்ட்ரி எப்படி ஜி போட்டிருப்பீங்க, இங்க தானே உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்குது? கிடையாது. இதுதான் மெயின் கான்செப்ட் இருக்கு. வரலாம் எனக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது எங்க இங்கே கிடைச்சது 9:29 கிடைச்சிருது. அப்போ ஒரு இடத்துல இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேல, சரியா, இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேல க்ளோஸ் வைக்குது, அதுக்கு மேல ஓப்பன் ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா ஒரு ரெசிஸ்டன்ஸுக்கு சப்போர்ட்டா மாறிடும். ஒரு எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி ஒரு பேசிக் கான்செப்ட் தான், சரியா? நான் அடிக்கடி இதை வீடியோல சொல்றது உண்டு. என்னைக்குமே சப்போர்ட்டுங்கிறது ரெசிஸ்டன்ஸா மாறுறதுக்கும், ரெசிஸ்டன்ஸுங்கிறது சப்போர்ட்டா மாறுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. இப்போ நீங்க ஏன் இப்படி எடுத்துக்கங்க, தரையில நிக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ங்கிறது உங்களோட ரெசிஸ்டன்ஸ். நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு ஏறிட்டீங்க, எப்படி இங்க போயிட்டீங்க, உங்களுடைய கால் வந்து இங்க இருக்கு, சரியா? இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ங்கிறது உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸா இருக்குமா, சப்போர்ட்டா இருக்குமா? சப்போர்ட்டா தானே இருக்கும். ஏன்னா நீங்க மேல போயிட்டீங்க, அப்ப மார்க்கெட் மேல போய் க்ளோஸ் வச்சிருச்சு, அதுக்கப்புறம் அதுக்கு மேல ஓப்பன் ஆயிருச்சு, ஆட்டோமேட்டிக்கா இதே உங்களுக்கு சப்போர்ட்டாக மாறிடும். இதே கான்செப்ட் தான் இங்கேயும், சரியா? இங்க க்ளோஸ் வச்சிருச்சு 11:57, சரியா? 11:57 இதே கான்செப்ட் அங்க போட்டுறேன், சரியா? 11:57 நான் வந்து இங்க என்ட்ரி போட்டிருந்தேன் அப்படின்னா என்ன ஸ்விங் வச்சிருப்பேன், ஸ்டாப் லாஸா? அதோடைய ஸ்விங் வந்து நான் ஸ்டாப் லாஸ் வச்சிருப்பேன். இதே 11:55 லோ. இப்போ 11:55 லோ எவ்வளோ? ஓகே, கிட்டத்தட்ட 109, சரியா? 109.10 அங்கதான் ஸ்டாப் லாஸ். எனக்கு போன டார்கெட் பார்த்தீங்கன்னா 1:10 ஆல்மோஸ்ட், சரியா? 1:9 வச்சுக்கோங்க, 1:9 1:10, சரியா? அப்போ 2 நாளா என்ட்ரி குடிக்கல ஜி, ஆனால் ஒரே என்ட்ரி ஜி, இன்னைக்கு கொடுத்தது ஒரே என்ட்ரி 114 இருந்து 150, சரியா? கிட்டத்தட்ட ஒரு 40-50 பாயிண்ட். அப்ப நல்லா ஒரு ஸ்கேல்பிங்ல, அல்டிமேட்டான ஒரு ஸ்கேல்பிங்ல அப்படி சொல்லலாம்ல, கரெக்டா? அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க ட்ரஸ்ட் பண்ணணும். இதுல பரவாயில்ல, இப்போவுமே இது பேசிக் கான்செப்ட் தான். இந்த பேசிக் கான்செப்ட்ல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இதுலயே நிறைய அட்வான்ஸ் கான்செப்ட் இருக்கு. எனக்கு போடுறதுக்கு பயமா இருக்கு, சரியா? இப்ப நேற்று உள்ள வீடியோல சொல்லியிருப்பேன், போடுறதுக்கு, சரியா? போட்டா அப்படின்னு கருத்துக்களை தெரியுங்கள், உங்களுடைய போட்டா வேண்டாமா அப்படின்னு உங்களுக்கு கருத்துக்களை சொல்லுங்க. 2 பேர் சொல்லிருக்காங்க. ஏன்னா அப்போ எனக்கு ஒரு இடத்துல இது கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்காங்க. பட் இவ்வளவு கான்செப்ட் இருக்கு, சரி? எவ்வளவு கான்செப்ட் இருக்கு. அப்ப பரவாயில்ல, இது மட்டுமே கான்செப்டா கேட்டீங்கன்னா இதோட அட்வான்ஸ் கான்செப்ட் இருக்கு. இந்த அட்வான்ஸ் கான்செப்ட் போடும்போது இன்னும் குழப்பம். அப்போ ஒரு இடத்துல ஒரு ஸ்ட்ரக்சரா கொண்டு போனா, மார்க்கெட்லேயே ஸ்ட்ரக்சர் எதிர்பார்க்கிறோம், அப்ப எஜுகேஷனே ஒரு ஸ்ட்ரக்சரா கொண்டு போனாதான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கிறதுனாலதான் நான் இதை அப்படி பண்றேன். இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்லை, எனக்கு வந்து இதோட வேல்யூ தெரியல அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அதை அப்படியே தூக்கி மெம்பர்ஷிப் போட்டு போயிடும். எடுத்து பாத்துக்கங்க. எனக்கு நான் வருமானம் சம்பாதிக்கணும், நிறைய என்ன வழியாலும் இருக்குங்க, நிறைய வழியில பண்ணலாங்க. பட் நான் அதை பண்ணல, எஜுகேஷனா கொண்டு போக நினைக்கிறதுனால முடியல. இப்போ கடைசியா ஒரு கேள்விகள் அப்படின்னு வந்துடும். அதாவது நான் வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தருக்கு ஒரு டேட்டா அப்படிங்கிற ஒரு கிளாஸ் வந்து இலவசமா கொடுத்துருப்பேன். எப்படி? இப்போ அதை நான் யார் கேட்டாலும் கொடுக்கறது இல்லை, அந்த டேட்டாவை யார் கேட்டாலும் கொடுக்கறது இல்லை, சரியா? டேட்டா தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். யார் கேட்டாலும் கொடுக்கறது இல்லை. இந்த மாதிரி ஒரு சில பயங்கள்லாம் இருக்கு, சரியா? எங்க ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும் போயிருமோ, எங்க ஒரு சில விஷயங்கள் பண்ண இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ அப்படின்னு கொடுக்கறது இல்லை. ஏன்னா அதுல வந்து நிறைய கான்செப்ட் இருக்கு, டேட்டால நிறைய கான்செப்ட் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகே, 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு நண்பருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, 4 வருஷம் கழிச்சு வந்து நேற்று வந்து நான் கான்டாக்ட் பண்றாப்ல, சரியா? கான்டாக்ட் பண்றாப்ல ஒரு அமௌண்ட் ஒரு 40,000 50,000 லாஸ் ஆயிடுச்சு ப்ரோ அப்படின்னு சொல்றாப்ல, சரியா? என்ன ப்ரோ சொல்றீங்க, லாஸ் ஆயிடுச்சு, என்ன ஆச்சு ப்ரோ, எதுல ப்ரோ அப்படின்னு கேட்கிறேன். ட்ரேடிங்ல தான் ப்ரோ, உங்களால தான் லாஸ் ஆச்சு அப்படிங்கிறாரு. ப்ரோ என்ன ப்ரோ சொல்றீங்க, என்ன கான்டாக்ட் பண்ணி நீங்க 4 வருஷம் இருக்கும், 4 வருஷம் முன்னாடி நான் அவருக்கு ஃப்ரீயா கிளாஸ் எடுத்திருக்கேன், சரியா? எப்படி ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் எஃபர்ட் போட்டு தனியா கூப்பிட்டு கூகுள் மீட்ல கனெக்ட் பண்ணி என் டைமை வேஸ்ட் பண்ணி, சரியா? 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது என்கிட்ட இருக்கு, சரியா? இருக்கு. இவர் வந்து இந்த மாதிரி ஒரு கன்வர்சேஷன் போதுன்னு வச்சுக்கோமே, போது. அதுக்கப்புறம் என்கிட்ட கேட்குறாரு, உண்மையை சொல்லுங்க ப்ரோ, இந்த ட்ரேடிங்ல வந்து உண்மையிலே வந்து வருமானங்கள் வந்து ஈட்டலாம் ப்ரோ, நடக்குமா ப்ரோ, உங்களால வந்து ட்ரேடிங் வந்து உண்மையிலே லாங் டர்மா எடுத்து பண்ண முடியுமா ப்ரோ அப்படின்னு கேட்டாரு. ப்ரோ நான் வந்து யூடியூப் சேனல்ல வீடியோ போடுறேன் பாக்குறீங்களா ப்ரோ அப்படின்னு. யூடியூப் சேனலா, என்ன ப்ரோ சொல்லவே இல்லை, எப்போ ப்ரோ யூடியூப் சேனல்லாம் ஆரம்பிச்சீங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஏன் கன்வர்சேஷன் இப்படி தான் போயிட்டு இருக்கு, எப்போ ப்ரோ ஆரம்பிச்சீங்க அப்படின்னு கேட்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு 4 வருஷமா கான்டாக்ட் இல்லை, யூடியூப் ஆரம்பிச்சுன்னு தெரியல, எடுத்து அந்த வீடியோ லிங்க் எடுத்து பாருங்க ப்ரோ, இதை பத்தி ஸ்ட்ராட்டஜி தான் போட்டிருக்கேன், ஒருவேளை உங்க மார்க்கெட் தப்பா பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி எடுத்து ஃபாலோ பண்ணுங்க, பேக் டெஸ்ட் பண்ணிட்டு ரிசல்ட்டோட வாங்க அப்படின்றாரு. அந்த வீடியோ பார்த்துட்டு கீழே நம்ம குரூப்போட லிங்க் இருக்கு, அந்த லிங்க் கிளிக் பண்ணி உள்ள ரெக்வஸ்ட் கொடுக்குறாரு. ரெக்வஸ்ட் கொடுத்து நான் அக்செப்ட் பண்ணிடுறேன். சரி ப்ரோ உண்மையான நல்ல மனசுல வந்திருக்காரு அப்படின்னு அக்செப்ட் பண்ணிடுறேன். நேற்று நைட்டு பஞ்சாயத்து, சரியா? பட் இந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு எனக்கு பர்சனல்ல வந்து ஒன்று சொல்லியிருக்காப்ல. என்ன சொல்லியிருக்காப்லன்னா, ஏவியேட்டர் அப்படின்னு ஒரு கேம்பிள், சரியா? ஏவியேட்டர் என்ன ஏவியேட்டர்னு தெரியல எனக்கு, சரியா?
ஏவியேட்டர் அப்படின்னு ஒரு கேம்பிள். அது என்ன ஏவியேட்டரோ சரியா, இதுல போயிட்டு நான் 40,000 லாஸ் ஆயிட்டேன். ஓகே, எப்படி இதுல போயிட்டு நான் வந்து ஒரு அமௌண்ட் லாஸ் ஆயிட்டேன், ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து லாஸ் ஆயிட்டேன். இப்போ கணக்கு எழுதுறதுக்கு வந்து ராகுல் வந்து இங்க தேவைப்பட்டான். ராகுலால தான் லாஸ் ஆயிட்டேன் அப்படின்னு கணக்கு சொல்றாப்ல. சரியா, நான் நெகட்டிவிட்டி பேசக்கூடாதுன்னு நினைச்சேன். பட் உலகம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கங்க, அவேர்னஸ் தான் சொல்றேன். எனக்கு இதை கேட்கும் போது எனக்கு மன வருத்தமா இருக்குமல்ல. ஒருத்தர் ஃப்ரீயா சொல்லி கொடுத்தா, ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் போட்டு சொல்லி கொடுத்தா, இப்படி வந்து நீங்க எங்கேயோ இடத்துல லாஸ் ஆயிட்டு என்ன வந்து கணக்கு அமைக்கிறீங்க. இதுல அவங்க ஃபேமிலியில சொல்லி சரியா, ஃபேமிலியில சொல்லி இப்போ ஒன்னாலதான் லாஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு நம்ம வந்து கேட்கிறாப்ல. இது எந்த விதத்துல நியாயமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இவ்வளவு விஷயங்கள் நான் வந்து நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைச்சு நல்லது பண்ணி எனக்கு எனக்கு என்ன கிடைக்குது? எனக்கு இதை பார்க்கும்போது பயமா இருக்குல்ல. உண்மையில யோசிங்களேன். இப்ப இவரே போயிட்டு சரியா, இவனாலதான் லாஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒன்று பண்ணிடுறாங்க. இப்ப நாளைக்கு இது என்ன பாதிக்குமா? என்னால உண்மையா ஆராய்ச்சிங்க அப்படின்னா என்ன அதுக்கான ப்ரூஃப் வந்து என்னால கொடுக்க முடியும் கிடையாது. என்ன கான்செப்ட், என்ன டீட்டெயில், என்ன இது அப்படின்னு நம்மளால கொடுக்க முடியும். பட் இதுக்கு நான் வேஸ்ட் பண்ணக்கூடிய டைம் இருக்குல்ல, அதாவது ஃப்ரீயாவும் சொல்லி கொடுத்துட்டு அந்த பழியையும் வாங்கிட்டு அந்த கெட்ட பேரையும் வாங்கிட்டு இதுக்கு நான் ஒரு டைம் வேஸ்ட் பண்ணி கொடுக்கறதுல எனக்கு டைம் வேஸ்ட் பண்றோம். எனக்கு ஏன் மனசு வருத்தப்படக்கூடாது? எல்லாரும் கத்துக்கணும், எல்லாரும் முன்னேறணும், வாங்க சேர்ந்து முன்னேறுவோம். அப்படிங்கும்போது நீ மட்டும் முன்னேறவே கூடாது அப்படின்னு ஒரு கூட்டங்கள் சுத்திக்கிட்டு இருக்குல்ல, எனக்கு வலிக்காது. நான் மனசு இல்ல, நான் என்ன ரோபோட்டா பேட்டரி போட்டா ஸ்ட்ராட்டஜியா கொடுத்துக்கிட்டே இருக்குதுக்கு? நேற்று நைட்டு நடந்துச்சுங்க, இன்னைக்கு எக்ஸ்பைரிங்க, நேற்று நைட்டு நடந்துச்சுங்க. குரூப்ல சரியா, குரூப்ல வேற யாராவது வந்து பேசுவாங்க அப்படின்னு பாக்குறேன், ஒருத்தரும் பேச மாட்டீங்க. அப்புறம் எதுக்கு இது எல்லாத்தையும் மறந்துட்டு காலையில எனக்கு அப்டேட் கொடுக்கல சரியா, எல்லாத்தையும் மறந்துட்டு காலையில இதான் அப்டேட், டவுட் கேட்டாலும் கிளாரிஃபை பண்ணல. அப்ப நான் உங்களுக்கு எப்படி தெரியுது? உங்களுக்கு ஒண்ணு இருக்குல்ல. சரி, ஓகே சரியா, நல்லா இருந்தா சரிதான், எல்லாரும் நல்லா இருப்போம், ஜாலியா இருப்போம், சந்தோஷமா இருப்போம். பெரிய இப்ப நான் கடைசியா சொன்ன விஷயத்தெல்லாம் விட்டுருங்க. கான்செப்டை ஸ்ட்ராட்டஜியா நம்புங்க. ஸ்ட்ராட்டஜியா ஃபர்ஸ்ட் நம்பினாதான், என்ன நம்பினாதாங்க நீங்க ஸ்ட்ராட்டஜியா ஃபர்ஸ்ட் நம்புவீங்க. என்ன நம்பினாதான் ஸ்ட்ராட்டஜி நம்ப முடியும். இவன் ஏதோ சும்மா வளருவான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ரியாலிட்டியை மிஸ் பண்ணிட்டு உட்காந்துருப்பீங்க. அதே மாதிரி இங்க பாருங்களேன், இன்னைக்கு மிஸ் ஆயிருச்சு, நாளைக்கு இந்த மாதிரி மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு அந்த இடத்துல குவான்டிட்டி போடுவீங்க, நடக்காது, ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆயிரும். அந்த இடத்துல ஸ்ட்ராட்டஜி ஃபெயிலியர்னு சொல்லிட்டு வேற ஸ்ட்ராட்டஜி ஓட ஆரம்பிச்சிருவீங்க. உண்மையிலே உங்களுக்கு இதை நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும். அதுக்கப்புறம் நீங்க லைவ் டெஸ்ட் எடுத்து பண்ணி பாருங்க. இதுதான் எல்லா ஸ்ட்ராட்டஜி பேக் டெஸ்ட் பண்ணுங்க, லைவ் டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், உண்மையில உங்களுக்கு அட்வான்ஸா கத்துக்கணும் அப்படின்னு வீக்கெண்ட் வெபினார் ரிஜிஸ்டர் பண்ணுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்க அப்புறமா வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஸோ மச், நன்றி.